துபாயில் பயிற்சியின் போது தடுப்பில் மோதி ரேஸ் கார் விபத்துக்குள்ளானதில் காயமின்றி தப்பிய அஜித்குமார் இன்று நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். துபாயில் வருகின்ற 11 மற்றும் 12ஆம் தேதி AK மோட்டார் ரேசிங் என்கின்ற நடிகர் அஜித்குமாரின் அந்த கார் பயிற்சி அந்த குழுவின் சார்பாக நடக்கக்கூடிய அந்த கார் பந்தய போட்டியில் கலந்து கொள்வதற்காக நேற்று நடிகர் அஜித்குமார் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த பயிற்சி மைதானத்தில் விபத்து நேரிட்டார். இந்நிலையில் அதில் எந்த விதமான காயங்களும் ஏற்படாமல் அவர் நலமுடன் இருப்பதாக நேற்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நடக்கக்கூடிய அந்த பயிற்சி ஆட்டத்தில் அவர் கலந்து கொள்வார் என்றும் நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவருக்கு எந்தவித காயங்களும் சிரமங்களும் ஏற்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால் இன்று நடைபெற்ற அந்த 2 கட்டமாக நடைபெற்ற அந்த பயிற்சி ஆட்டங்களில் கார் பந்தய அந்த பயிற்சியில் இந்த நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று நாளை நடக்கக்கூடிய அவருடைய அணி சார்பாக நடக்கக்கூடிய அந்த அணிவகுப்பிலும் நாளை அவர் கலந்து கொண்டு அந்த காரை இயக்க இருக்கிறார் என்றும் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வருகின்ற 11 மற்றும் 11ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த கார் பந்தய போட்டியில் அவர் கலந்து கொள்வாரா என்பது குறித்தும் 10ஆம் தேதி அந்த முறையான அறிவிப்பானது வெளியாகும் எனவும் அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றார். நேற்று எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த சுவற்றின் மீது மோதியதில் மிகவும் பெரிய விபத்து எதுவும் ஏற்படாமல் அவருக்கு காயங்கள் ஏதும் ஏற்படாமல் அவரே தாமாக அந்த ஆம்புலன்ஸில் ஏறி நலமுடன் அங்கு இருக்கக்கூடிய அந்த மைதானத்தை விட்டு வெளியேறிய நிலையில் இன்று நடைபெற்ற அந்த பயிற்சி ஆட்டத்திலும் 2 கட்டமாக நடைபெற்ற அந்த தகுதி சுற்றிலும் அவர் கலந்து கொண்டு காரை இயக்கி இருக்கின்றார். இன்று எந்தவித விபத்துகளும் ஏற்படாமலும் சிரமங்களும் எதுவும் ஏற்படாமலும் அந்த காரை இயல்பாக இயக்கி இருக்கின்றார். அதே போன்று நாளை அவருடைய அணி சார்பில் நடக்கக்கூடிய அந்த அணிவகுப்பிலும் அவர் கலந்து கொண்டு காரை இயக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.